வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, லவங்கப்பூ 4, பட்டை ஒரு சின்ன துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, லவங்கம், பட்டை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா எண்ணெயிலே வதக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நாம் மிளகு வறுவல் தானே செய்ய போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாம். அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். அப்படி வேணுங்கிறவங்க லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும். தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்க வேண்டாம். சிக்கன் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். மிளகுத்தூள் சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வதக்குனா போதும். ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.